பரந்தூர் விமான நிலையம், இந்த பரந்தூர் விமான நிலையம் அமையக்கூடாது என்று கோரிக்கைகள், போராட்டங்கள் அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஏற்கனவே கடந்த காலத்தில் திமுக ஆட்சி இருக்கும்போது கடைசியாக இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அவர்கள் திமுக ஆட்சி ஒப்புதல் கொடுத்தாங்க. ஆனால் அப்போ விஜய் அந்த போராட்டக்காரர்கள் கூட இணைந்து இதற்கு எதிர்ப்பாக போராட்டம்லாம் நடத்தினதெல்லாம் பார்க்குறோம். அதனுடைய ஒரு பகுதியாக இப்போ சட்டசபையில் அறிவிச்சிருக்காரு, இந்த பரந்தூர் விமான நிலையம் திட்டம் கைவிட்டாச்சு, இதற்காக புதிய இடம் இனி தேர்ந்தெடுக்கப்படும், அதற்காக வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு, ஏற்கனவே நான் அந்த ஏகானாபுரம் கிராம மக்களோட நான் போய் இந்த போராட்டத்தை, அவங்க போராட்டத்தில் ரொம்ப நீண்ட நாளாக போராடி கொண்டிருந்தார்கள், அதையெல்லாம் நான் போய் அவங்களோட விசாரித்தேன், பேசினேன். அப்போ அந்த 12 கிராம மக்களும் என்ன சொன்னாங்க, இந்த முழுவதுமே விவசாய நிலம், இது முழுவதுமாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு எல்லாம் அவங்க சொன்னாங்க. அப்போவே நான் அவங்கக்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருந்தேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாற்று இடம் பார்க்குறோம், இதை கைவிடுவோம்னு சொல்லிட்டு. அதனுடைய ஒரு இதுவாக அவங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றும் விதமாக நான் இன்னைக்கு இதை பண்ணியிருக்கேன், இப்போ வேற இடம் நாங்கள் இதுக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு திமுக இப்போ கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். இப்போ எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. இப்போ இதுக்கு எதிராக மக்கள் போராடியவுடன் விஜய் அவர்களை சந்தித்தார். அப்போ அவர் ஜோசப் விஜய் இல்லை, ஏன்னா அது எலெக்ஷனுக்கு முன். ஏன்னா தேர்தலுக்கு முன், தேர்தலுக்கு பின். தேர்தலுக்கு முன் அவர் விஜய், தேர்தலுக்கு பின் அவர் ஜோசப் விஜய். அப்போ இவர் சந்தித்தார். இவர் சந்தித்து இதெல்லாம் முடியாது என்று சொன்ன அவர் அன்னைக்கு போராட்டக்காரர்களுடன் அவர் கூட இருந்த காரணத்தினால இன்னைக்கு நான் அதை வாபஸ் வாங்குகிறேன்னு சொல்லியிருக்கார். சரி, இப்போ இதற்காக இதுவரை அரசாங்கம் பணம் செலவு பண்ணியிருக்குல்ல, பல கிராம மக்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இதுக்குன்னு ஒரு ஆஃபீஸை போட்டு இதுக்குன்னு இவ்வளோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட்டு. அப்போ இதெல்லாம் யார் பொறுப்பு? மக்கள் பணம், வரிப்பணம் தானே, மக்கள் பணம் தானே. சரி, ரெண்டாவது, அந்த இடத்தில் விமான நிலையம் வரக்கூடாது. சரி, இப்போ வேற மாற்று இடம் எங்கே பார்க்க போறீங்க? இப்போ அங்கே அடுத்து விவசாய நிலையமே இல்லாமல் இருந்தால் அப்போ விமான நிலையமே தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு ஆகுமா? யோசிச்சு பாருங்க. மெட்ராஸில் இந்த ப்ராஜெக்டுக்கு மத்திய அரசு முன்வந்த நேரத்தில் தான் ஆந்திராலேயும் முன் வந்தாங்க. போகபுரம்னு சொல்லி இன்னைக்கு அவங்க அதை இனாகிரேட்டே பண்ணிட்டாங்க. இங்கே என்னடா அப்படின்னு சொன்னால் ஒரு அரசு அதை வச்சு அரசியல் பண்ணி, அந்த அரசியலுக்கு அப்புறம் முதல்ல திமுகவும் அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சது. அதுக்கப்புறம் அவங்க கட்சிக்காரங்கள்லாம் ரியல் எஸ்டேட்டுக்கு பக்கத்தில் இடமெல்லாம் வாங்கினாங்க. ஏன்னா திமுக அந்த ப்ராஜெக்ட் ஏதோ தமிழக நலனுக்காக பண்ணித்துன்னு யாரும் நினைக்க வேண்டாம். இந்த கிளாம்பாக்கம் சுற்றி திமுக காரங்கள் எல்லா இடத்துலையும் ரியல் எஸ்டேட் பணங்கள்லாம் போடும் வர, அதுக்குன்னு அந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் அங்கே கொண்டு போகிறோம், இங்கே கொண்டு போகிறோம், இவங்களுக்குள்ள பண வசதிகள்லாம் கூடுனதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. ஸோ இப்போ இதே மாதிரி தான் பரந்தூர்லேயும் நடந்தது. அதில் ஒரு மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. அப்போ ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அரசியலுக்காக திட்டங்களை எதிர்ப்பது, திட்டங்களை ஆதரிப்பது, இது நாட்டுக்கு நட்டத்தை ஏற்படுத்துகிறது என்பதை விட நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஒரு தடைக்கல்லாகவும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பாருங்க, ஸ்டெர்லைட் எல்லாம் ஒன்று இது பண்ணால் என்னடானா சைனாக்காரன் இன்னைக்கு அதை கொண்டு போயிட்டேன், இன்னைக்கு காப்பரோட ரேட்டெல்லாம் ஏறி போச்சு, இன்னைக்கு சைனாவோட எக்கானமி இதனால பெட்டராகிடுச்சு, நமக்கு அதனால வீக்னஸ். இது தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு, அதுவும் இந்த மாதிரி அரசியலுக்காக முன்னெடுக்கப்பட்ட போராட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட், அதே கோஸ்ட் லைனில் இருக்கிற விழிஞத்தில் கேரளாக்காரன் கரெக்டாக பண்ணிட்டான். அங்கேயும் கிறிஸ்தவ பாதிரிகள் கடுமையாக எதிர்த்தார்கள். எதிர்ப்பையும் மீறி கம்யூனிஸ்ட்காரன் பண்ணான். மத அரசியலுக்கு அவன் அடிபடியாமல் ஓரளவு பிடிச்சு நின்றுட்டான். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்னென்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே கிறிஸ்தவ கையில் இருக்கு. ஆனால் அங்கேயும் பல கிறிஸ்தவர்கள் நியாயமாக இருந்தாங்க. அது ஒரு வித்தியாசம் இருக்கு. கண்மூடித்தனமாக மதத்தை ஆதரிப்பது, அதுக்காக சொந்த நாட்டின் நலனையே விட்டு கொடுக்கக்கூடியது, அவங்க ஊர் நலனை விட்டு கொடுக்கக்கூடியது, அந்த அளவு உள்ள மதவெறி என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில், தென் மாவட்டங்களில் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாடு முழுக்க அதை பார்க்குறோம். ஆனால் கேரளாவில் அது இல்லை. அவன் காரிய மதவெறியான, அவன் காரியத்தில் அவன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டான். அதுக்கு மிஞ்சி மதவெறியத்தான் அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அதனால அவன் விழிஞத்தில் போட்டு கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு 1000 காலுக்கு மேலே போர்ட்டில் வந்தாச்சு, எத்தனையோ டன் என்னவோ, அது ஏதோ ஒரு லெவலில் போயிட்டுருக்கு.
அப்போ அதுக்கு இவ்வளவு வருமானம், இப்போ அதனால இவ்வளவு வேலை வாய்ப்பு, இது அவ்வளோ அங்கே போயாச்சு. இது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது. நீங்கள் ஒரு அரசியலை முன்னெடுத்து நடத்தின போராட்டத்தில் அது விளங்காமல் போச்சு. இன்னைக்கு பரந்தூர் பாருங்க, இதுவும் இன்னைக்கு இதே மாதிரியான ஒரு அரசியல் சிக்கலில் வந்து இன்னைக்கு மெட்ராஸ் ஏர்போர்ட் இஸ் கன்ஜஸ்டட். நீங்கள் இதில் பல கனெக்ஷன்ஸ் டு அதர் இந்தியன் டெஸ்டினேஷன்ஸ் ஆர் ஈவன் இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன்ஸ் இப்போ பெரிய அளவில் கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த அளவு டிராஃபிக் இன்னைக்கு இந்த ஏர்போர்ட்டால் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்படி இருந்தும் இப்போ அடுத்த ஏர்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ இது பரந்தூரை நிப்பாட்டியாச்சு. சரி, இப்போ நீங்கள் அடுத்த ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ஐடென்டிஃபை பண்ண அப்புறம் அங்கே ஒரு ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி கண்டக்ட் பண்ணணும். ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியை கண்டக்ட் பண்ணி இப்போ இவங்க அங்கே ஏர்போர்ட்டுன்னு வந்தோடனே என்ன பண்ணுவான், திமுககாரன் உள்ளூர்காரனை கொண்டு பார், ஆமாம், இங்கே எங்கே இடமெல்லாம் போகிறதுன்னு சொல்லி நீ போராட்டம் நடத்தின அவன் அடுத்து செட்டப் பண்ண போகிறான். அப்போ மொத்தத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் எந்த டெவலப்மெண்ட்டும் இந்த மாநிலத்தில் வரப்போகிறது. ஆந்திரா இன்னைக்கு முன்னேறிக்கிட்டு வருது, கர்நாடகாவுக்கு பல ப்ராஜெக்ட் போகுது. இதனால கடைசியாக நட்டப்பட போவது யாருன்னா தமிழகம். தமிழகத்தை நட்டத்தில் தள்ளுவது யார் அப்படின்னு சொன்னா இந்த தமிழக மக்களுக்காகவே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள். இப்போ இதில் அடுத்து இன்னொரு ஆஸ்பெக்டும் பார்க்கணும். கன்னியாகுமரியில் உள்ள போர்ட்டு இந்த மாதிரியான இங்கே உள்ளது, இது அடுத்த மாநிலத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாம் நம்ம ஊருக்கு வந்தாச்சுன்னா கொலம்போ போர்ட்டையும் கூட இன்னைக்கு இந்த போர்ட்டு கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். கண்டிப்பா. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர் ஷிப்மெண்ட் ஹார்பரோட சேர்ந்து அங்கேயும் நீங்கள் அலைடு ப்ராஜெக்ட்ஸ். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு ஒரு குரூப் அங்கே ஏற்றுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே அங்கே செயல்பட்டு வரக்கூடிய ஐஆர்இ வரக்கூடாது, அங்கேருந்து மூடப்பட வேண்டும் அப்படின்னு. அப்போ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுன்னா எந்த ஃபீல்டுலையும் பாரத நாடு வளர்ந்துடக்கூடாது. இப்போ வெள்ளைக்காரன் வந்து இந்த நாட்டை பிடிப்பதற்கு முதல்ல என்னெல்லாம் பண்ணான், இந்த நாட்டில் உள்ள தொழிலை அழிச்சான். கரெக்ட் தானே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்த நாட்டில் செய்தது. இன்னும் சொல்ல போயிடுச்சுன்னா இந்த டாக்கா பக்கத்துல இந்த மஸ்லின் பண்ணக்கூடிய அந்த நெசவாளர்களுக்குள்ள கையில் விரல்களை வெட்டினா ஏன்னா அந்த மாதிரி திருப்பி நெய்யக்கூடாது அப்படின்னு. அப்போ ஒரு பிஸ்னஸ் மோனோபோலி அவன் கொண்டு வருவதற்கு நம்ம நாட்டில் உள்ள இவர்களை ஒழித்தான். நம்ம நாட்டில் இருக்கிற பல வணிகர்கள் அவங்கள வரியை போட்டு அதை போட்டு இதை போட்டெல்லாம் கட்டுப்படுத்தினான். இப்போ பாருங்கள், இப்போ இந்த காங்கிரஸ்காரன் சொல்கிறத அதானி அம்பானி கார்பரேட்டுகள் எல்லாம் ஒழிய வேண்டும். கார்பரேட் ஏண்டா ஒழியணும்? இன்னைக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு இப்போ பாருங்களேன், இப்போ இங்கிலாண்டோ நெதர்லாண்ட்ஸோ இல்லை போர்ச்சுகீஸோ இல்லை ஃப்ரெஞ்சோ இவங்கெல்லாம் உலகத்தை எப்படி பிரித்தான்? ஒரு வியாபார கம்பெனியை கொண்டு அந்த நாட்டில் அவன் போனால் அவன் பின்னாடியே அடுத்தது போய் அந்த நாட்டை பிடிச்சி அந்த நாட்டை அவன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி அமெரிக்கா ஏன் கோல் வச்சுக்கிட்டு இருக்கு? உலகம் முழுக்க அவனுக்கு மல்டிநேஷ்னல் கம்பெனியை வச்சு அவன் கோல் வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நான் கோல் வச்சோட இந்த நாடு வளரணும் அப்படின்னா இதே மாதிரி தானே நானும் டெவலப் பண்ணி எல்லா நாட்டிலையும் பண்ணணும். அப்போ இந்த கார்பரேட் கம்பெனியெல்லாம் ஒழிய வேண்டும். இப்படி பேசின ஒரு பயலும் பெப்சி கோலாவோ இல்லைன்னு சொன்னான்னா அது பேர் என்ன, கொக்கோ கோலா, பெப்சி, இந்த கம்பெனிக்கு எதிராக வாய திறக்க மாட்டான். இந்த ஒரு பயலும் வந்து இந்த யூனிலிவர் கம்பெனிக்கு எதிராக பேச மாட்டான்னு அதெல்லாம் பற்றி எவனும் வாய திறக்க மாட்டான். ஏன்னா அந்த நாட்டில் உள்ள கார்பரேட் ஏற்றுக்கலாம், இந்தியாவில் உள்ளவங்க கார்பரேட்டான நம்மளால ஏற்றுக்க முடியாது. நம்ம ஊரில் பாருங்களேன், அந்த காலத்தில் என்ன சொல்லுவோம், பெரிய டாட்டா பிர்லா இவங்க. சரி, என்னைக்காவது ஒரு நாள் நீ பெரிய கால்கேட் மற்ற கம்பெனின்னு எவனா பேசியிருக்கானா? ஏன்னா இவனுக்கு வெளிநாட்டு கம்பெனின்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா போஃபார்ஸ் காலத்துலேருந்து பார்த்தது இல்லை வெளிநாட்டு கம்பெனி தொடர்புகள்லாம். அதனால் இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ள பொருளாதாரத்தை ஒழித்து நம்ம நாட்டோட வளர்ச்சியை தடுப்பதுங்கக்கூடியது மிஷனரிகள், அடுத்தது இடதுசாரிகள், இவங்க காலங்காலமாக செய்துக்கிட்டு வந்தது. இப்போ என்ன அப்படின்னு சொன்னான்னா இந்த துலுக்க ஜிகாதிகளை வந்து கூட சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு எப்படியாவது இந்தியாவை ஒழிச்சு இங்கே கஸ்வாயி ஹிந்து அதுதான் அவனுக்குள்ள இது, அதுக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் பிரயோஜனப்படுறாங்கிறதுக்கு அவன் இவனை உபயோகிச்சுக்கிட்டு இருக்கான்.
இல்லை இவனுக்கு அவனும் உபயோகிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா எல்லா தேச துரோகிகளும் ஒன்று சேரணுங்கிறது. ஸோ இந்த மாற்றம்ங்கக்கூடியது, இப்படி ஒரு நஷ்டம் இந்த நாட்டுக்கு இப்போ ஏற்படுகிறதே, இதை பற்றி கொஞ்சமாவது இந்த அரசு யோசிச்சுது? அதனால இது இட் இஸ் அ பொலிட்டிக்கல் டிசிஷன். ஏன்னா உண்மைக்குமே தாவேகா அரசுக்கு இது விளைநிலங்கள்லாம் போயிடக்கூடாது அப்படியெல்லாம் கஷ்டம் இருந்ததுன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை, அதே மாதிரி நிறைய இடங்கள் அங்கே சர்ச் ஆக்கிரமித்து இருக்கிற, இல்லைன்னா அவங்களே விலைக்கு வாங்கி கட்டி இருக்கிற இடங்கள், இதில் இந்த புரட்சியை செய்யலாமே. ஏன்னா அந்த ஊரில் ஒரு பாதிரியார் உண்டு, ஜெகத் கேஸ்பர்னு. அவர் என் தாயே மேற்கு தொடர்ச்சி மலையேம்பாரு. அதை சும்மா கூட மொட்டை தான், அம்புட்டும் கட்டடமாக இருக்கு. அப்போ தாய் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. ஏன் அந்த சுற்றுப்புற சூழலுக்காக அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்காக ஒரு கொண்டுபட்ட அந்த சட்டத்தை அமல்படுத்தலாம். ஆமா, இதுவரை அதை பத்தி அமல்படுத்தவே இல்லை. காட்கில் கமிட்டி ரிப்போர்ட் அதை அமல்படுத்தல. ஏன் அதை அமல்படுத்தலாமே? சரி, பாலாரவளத்தையும் சோழியை முடிச்சிருக்கான்னு இந்த வாணியம்பாடி ஆம்பூர் இந்த பக்கத்துல, அதை நீங்க இப்ப சரி பண்ணலாமே. இதே மாவட்டத்துல இப்போ தண்ணீர் பிரச்சனை இருக்கு. ஆமா, அப்படித்தானே? ஆமா. காஞ்சிபுரம் மாவட்டத்தோடு ஒரு லைஃப் லைன்ங்கிறது ரிவர் பாலார். பாலார் அவ்வளோத்தையும் சோழியை முடிச்சிருக்கானே, பாலாரை சரி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? விவசாயம்தான் இவர்களது நோக்கமாக இருந்திருந்தால் அது செய்திருக்கலாமே. கண்டிப்பாக. அதுவும் அதே காஞ்சிபுரம் மாவட்டம் தானே. இந்த பாலாறுல ஒழுங்காக தண்ணி வர வைக்க வேண்டும், பாலாரை மாசுபடுத்துவதை தடுக்க வேண்டும், செய்யலாம். எவ்வளவோ கோர்ட் ஆர்டர் இருக்கு, நீங்க புதுசாக ஒன்றும் செய்ய வேண்டாம். இதுவரை இந்த சாயப்பற்ற சம்பந்தமா என்னெல்லாம் ஆர்டர் கோர்ட்டு கொடுத்துருக்கோ அதை அவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா போதும். கரெக்ட் தான். நோக்கம் உங்களுக்கு அது தானே. இந்த பரந்தூர் போராட்டத்துக்கு போய்த்தான் இந்த ஹரி பரந்தாமன் அந்த அளவே பேசி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நீங்க கேட்டாச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் கோர்ட்ல எல்லாம் போனா நியாயம் கிடைக்காது, ரோட்ல கலவரம் நடத்துன்னு சொன்னது இந்த பரந்தூர் போராட்டத்துக்கு. அப்போ அந்த போராட்டத்துக்கு ஆல்ரெடி இந்த லிங்க் இருக்கு. நான் ஏற்கனவே இந்த ஆட்சி வந்த உடனே அதான் சொன்னேன், இது திரிபுலம் ஆக்சஸ், அதுக்குள்ள கோல்டன் பீரியடாக இருக்கும். அது மறுபடி இதில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.